மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம். 3 குணங்களை பற்றி விசாரம் செய்கின்ற தலைப்பு. இதில் முகவுரையாக சில கருத்து பார்த்தோம். அதில் பார்க்கும் பொழுது கடவுள் தத்துவம்னா என்ன, அதில் பிரம்மனும் மாயையும் சேரும் பொழுது ஈஸ்வர தத்துவம் கடவுள் தத்துவம் உருவாகுது. பிரம்மன் ஒரு நிர்குண பிரம்மன் இருக்குது, அதோட சகுன மாயைங்கிற ஒரு தத்துவம் சேரும் பொழுது ஈஸ்வர தத்துவம் கடவுள் தத்துவம் உருவாகுது. இந்த மாயை வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்கிறது, கடவுள் பிரம்மனோட சேரும் பொழுது வெளித்தோற்றத்துக்கு வருது. அந்த மாயையில் 3 குணம் இருக்குது. அந்த 3 குணம் வெளித்தோற்றத்துக்கு வந்த இந்த பிரபஞ்சத்து எல்லாத்துலேயுமே 3 குணம் இருக்குது. இந்த உடல், உள்ளம், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே மாயையிலிருந்து வந்தது. அதனால் இந்த 3 குணமும் மாயையில் இருக்கிறதுனால இதில் இருக்குது. அப்போ அந்த 3 குணம் எப்படி என்ன பண்ணியிருக்குன்னா, மாயை பிரம்மனை மறைத்திருக்கு. பிரம்மன் மறைச்சிருக்குன்னு அர்த்தம், 3 குணம் பிரம்மனை மறைத்திருக்கு. நம்மளுடைய உண்மை சுரூபத்தை இந்த 3 குணம் மறைச்சிருக்கு. அப்போ இந்த 3 குணத்தை நீக்கணும்னு சொன்னால் அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன, அதை எப்படி பந்தப்படுத்துது, பிறகு எப்படி அதிலேருந்து விடுபடுறதுன்னு தெரிஞ்சாதான் நாம் அதிலேருந்து விடுபட முடியுங்கிறதுக்காக அந்த 3 குணங்களை பற்றி பார்த்தோம். 3 குணங்களின் லட்சணம் என்ன, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஒன்று அறிவு சொரூபம், ஒன்று ஜெயல் சொரூபம், ஒன்று சோம்பல். ஒன்று புத்திசாலித்தனமாக இருக்கிறதெல்லாம் அது நிறையா பார்த்தோம். தூய்மையானது, புத்திசாலித்தனமாக இருக்கிறது. ரஜோகுணங்கிறது எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக செயல்பாட்டிலே இருக்கிறது. தமோ குணங்கிறது சோம்பேறித்தனம், அறிவின்மை, இதெல்லாம் பார்த்தோம். 3 குணமும் எல்லாருக்குமே இருக்கும். 3 குணம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இதில் பிரதானமாக சத்துவ குணத்தில் இருக்கணும், 2வது ரஜோகுணம் இருக்கணும், 3வது தமோ குணம் இருக்கணும். தமோ குணம் இல்லாமல் வாழ முடியாது, ரஜோகுணம் இல்லாமல் வாழ முடியாது, சாத்விக குணம் இல்லாமல் வாழ முடியாது. அதிகமாக சாத்விக குணத்தில் இருந்து பிறகு அதிலிருந்து விடுபடணும். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய கருத்தை. ஏன்னா 3 குணமுமே நம்மளை பந்தப்படுத்துது ஒவ்வொரு விஷயத்தில். அதையும் நம்ம விரிவாக பார்த்துட்டோம். இப்போ என்ன விஷயம் பார்க்கணும்னு சொன்னால், இந்த 3 குணங்களில் இருந்து இறப்பவர்களுடைய நிலை என்ன. ஒவ்வொரு குணம் அதிகமாக இருக்குது. சத்துவ குணம் அதிகமாக இருந்து இறந்தால் அவன் என்ன நிலையை அடைகிறான், ரஜோகுணம் அதிகமாக இருந்து இறந்தால் என்ன நிலையை அடைகிறான், தமோ குணம் அதிகமாக இருந்து இறந்தால் என்ன நிலையை அடைகிறான். நம்ம இதிலேருந்து விடுபடுறதுக்கு வழியெல்லாம் பார்த்துருக்கோம், முன்னாடி பார்த்துட்டோம். அது விரிவாக சொன்னால் நேரம் போய்கிட்டே இருக்கும். இப்போ சத்துவ குணத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருந்து இறந்தவன் அடையும் கதி என்ன. அப்படி ஒருத்தன் இறந்தான்னு சொன்னால் சத்துவகுணம் என்ன, அறிவுபூர்வமாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, நல்ல குணங்களோடு இருக்கிறது, தர்ம சிந்தனைகளோடு இருக்கிறது, இதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய இலக்கணம்னு பார்த்தோம். அப்படி ஒருத்தன் அதிகமாக சத்துவகுண ஆதிக்கத்திலிருந்து இறந்தான்னு சொன்னால் அவன் சொர்க்கலோகம் போன்ற லோகங்களை அடைகிறான். அவனுக்கு ரஜோகுணம் இருக்கும், தமோகுணம் இருக்கும், அதிகமாக சத்துவகுண ஆதிக்கம் இருக்கும். அப்படி இறந்தான்னு சொன்னால் அவன் சொர்க்கம் முதலான லோகங்களை அடைகிறான். அங்கே போய் இந்த சத்துவ குணத்தினால் நிறைய புண்ணிய காரியம் பண்ணியிருப்பான். பொதுவாக சத்துவ குணத்தில் இருந்தால் நிறைய புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணிய பலன் தீர்ந்தவன் என்ன பண்ணுவான், மீண்டும் திரும்பி வந்துடுவான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல மேலான உயர்ந்த உத்தமமான குடும்பத்தில் பிறந்து இந்த சத்துவகுண வாசனையோடைய அங்கே இருந்து அதிலிருந்து ஞான யோகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணிடுவான். இங்கேயே ஞான யோகத்துக்குள்ளே வந்துட்டான்னா மோட்சத்தை அடைஞ்சிருவான். சத்துவ குணத்திலிருந்து தான் ஞான யோகத்துக்கு வர முடியும். ஒருவேளை ஞான யோகத்து பக்கமே வரல, நல்ல குணவானாக இருக்கான், சத்துவ குணத்தில் இருக்கான், இறந்துட்டான், அவன் ஒன்று சொர்க்கம் போவான். இல்லாட்டி ஒரு உயர்ந்த குடும்பத்தில் அந்த சத்துவகுண வாசனையோடையே பிறந்து அதுக்கு பிறகு இவனுக்கு அந்த புண்ணிய பலன் இருக்கிறதுனால இவனுக்கு இந்த ஞான யோக வாழ்க்கை, இந்த தத்துவத்தை புரியக்கூடிய சூழ்நிலையில் அமையுமா. இந்த பாடங்கள்லாம் கேட்குறது, ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, பிரம்மன்னா என்னங்கிற தத்துவத்தை கேட்குற வாய்ப்பு பட்டுள்ள சூழ்நிலையில் பிறப்பான்.
இது சத்துவகுண பிரதான ஆதிக்கத்தில் இருப்பவனுக்கு. ஒருத்தர் எந்த வயசில் வேணாலும் ஞான யோகத்துக்கு வரலாம். வயசான காலத்தோட ஞான யோகத்துக்கு வரலாம், சின்ன வயசுலேயும் வரலாம். சத்துவகுணம் பிரதானமாக நம்ம எப்போ கடைப்பிடிச்சாலும் வரலாம். இந்த ஞான யோகத்துக்கு வந்து அதில் வயசு வித்தியாசம் கிடையாது. அங்கே வந்து ஒரு 15 வயசு பையனும் 80 வயசு தாத்தாவும் கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க. எங்கே இந்த ஞான யோகத்தில் இங்கே இருக்காள், எந்த பாப்பா இருக்கு, எல்லோரும் ஒரே கிளாஸ்மேட்டு. நான் வந்து இந்த காமையகுண்டம்பட்டியில் கிளாஸ் நடத்துவாங்க சாமி. அங்கே ஒரு பெரியவர், ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ அவருக்கு வயசு அப்போ 75 வயசு, எங்களுக்கு 30-35 வயசு இருக்கும். என் தோளில் கைப்பட்டு இவர் என் கிளாஸ்மேட்டும் பாரு என்னைய. அந்த பெரியவர் என் தோளில் கை போட்டுக்குருவார், என் கிளாஸ்மேட் அப்படிம்பார் அவர். வெளியே சொல்லும் போது அப்படி சொல்லுவார் அவர். ஏன்னா ஒரே வேதாந்த கிளாஸ் கேட்குறோமா நாங்கள்லாம். அது மாதிரி சத்துவகுணம் எப்போ இருந்தாலும் கூட இந்த ஞான யோகத்துக்குள்ள ஒருத்தர் பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், ஞான யோகத்துக்குள்ள வரலன்னு சொன்னால் சொர்க்கம் போவான், இல்லை உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பான். சரி, சத்துவகுண ஆதிக்கம் இல்லை, ரஜோகுண ஆதிக்கத்தில் ஒருத்தர் இருக்கான். சத்துவகுணம் கம்மியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ஸு, தொழில், பணம் சம்பாதிக்கிறது, படபடன்னு ஒரு சுறுசுறுப்பாகவே இயங்கிறது. அவனுக்கு பாபமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும். ஏன்னா அந்த ரஜோகுணத்தில் புண்ணிய காரியமும் செய்வான், பாப காரியமும் செய்வான், ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் சத்துவகுணத்தில் புண்ணிய காரியம் மட்டும்தான் இருக்கும், இதில் பாப காரியம் வர வாய்ப்பு இருக்காது சத்துவகுணத்தில். ரஜோகுணத்தில் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதில் அதிகமாக இறந்தான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னா, மரணம் அடையும் போது அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த படபடன்னு இருக்கிறதே இருக்கும். அந்த சிந்தனை பூரா தொழில், அந்த இது என்னாச்சு அது என்னாச்சுங்கிற ஒரு சிந்தனை அந்த பொருள்கள்லேயும் உலக விஷயங்களையும் இருக்கிறதுனால அடுத்த பிறவி அவன் என்ன பண்ணுவான்னா அந்த மாதிரி ஒரு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிறப்பானான். எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக செயல்படக்கூடிய சூழலில் பிறப்பானான். ஏன்னா மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட அந்த பொருள் என்னாச்சு, இந்த பொருள் என்னாச்சு, அதை எடுத்துட்டியா, எது எடுத்துட்டியா, அந்த ஆள்கிட்ட கடன் கொடுத்தேன் வாங்கிட்டியா, வந்து பார்க்க வந்திருப்பான், ஏன் கடையெல்லாம் போட்டு இங்கே வர்றேன், இப்போ தொழிலை பார்ப்பாம்பார். அப்பா பார்க்க வந்தால் கூட தொழில் கெட்டு போயிடும், விவசாயம் கெட்டு போயிடும் சொல்லி அந்த பொருளை பாதுகாக்கிற அட்வைஸ் தான் இருக்குமே ஒழிய மரணப்படுக்கையோடு அவருக்கு அப்படித்தான் இருக்கும். இந்த ரஜோகுண ஆதிக்கத்தில் இருந்து இறந்தான். அப்போ எப்படி பிறப்பான்னு சொன்னால் அடுத்த பிறவியில் அதே மாதிரி சூழலில் அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு, தொழில், அந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழல் உள்ள குடும்பங்களில் பிறந்து என்ன பண்ணுவானா, அதவே அவன் திருப்பி தொடருவானான். செயல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவன் பிறப்பான். அவன் சொர்க்கமெல்லாம் போக மாட்டாங்கிறார் ரஜோகுண ஆதிக்கத்திலிருந்து பிறக்கவன். அதே மாதிரி ஒரு சாந்தமாக இந்த மாதிரி ஒரு தத்துவ விஷயங்களில் போகிறதுக்கு கூட சூழலை பிறக்க மாட்டான். ரஜோகுண ஆதிக்கம் உள்ள குடும்பத்தில் பிறந்து அரசியல், இந்த மாதிரி பொது வாழ்க்கை இப்படியெல்லாம் பிறப்பான். அதில் நல்ல குணம் வந்து சத்துவத்துக்கு வந்து பிறகு குணம் ஞான யோகத்துக்கு வரலாம். இது இறந்த பிறகு ரஜோகுணம் இருக்கவனுடைய வாழ்க்கை முறை. பிறகு தமோகுண ஆதிக்கத்தில் இருக்கவன் எப்படின்னு சொன்னால் இவனுக்கு மனித பிறவி கிடைக்காதான். இன்னும் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனம், தூங்குறது. இன்னொன்று என்னென்னா, இவன் பாவம் செய்யாமல் இருப்பான், ஆனால் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு நிறையா இருக்குது, அதிகமாக இருக்கும். இந்த சோம்பல் இதெல்லாம் சும்மாவே இருக்கோம்னா ஏதாவது தப்பு பண்ண தூண்டிடுமா. அதனால் அவன் கீழான லோகங்களில் பிறப்பான், இல்லாட்டி விலங்குகள், பறவைகள், தாவரம், செடி கொடி இந்த மாதிரி தான் பிறப்பான்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லி. தமோகுண ஆதிக்கத்தில் பிறக்கிறவன். அல்லது பண்பாடற்ற குடும்பங்களில் பிறக்கிறது, மூடர்கள் நிறைந்த குடும்பங்களில் பிறக்கிறது, இப்படிப்பட்ட குடும்பங்களில் பிறப்பான். ஆனால் 3 குணத்தில் எந்த குணம் ஆதிக்கமாக இருந்தாலும் கட்டாயம் பிறவி உண்டு, பிறக்காமல் இருக்க மாட்டான். 3 குணத்திலிருந்து கடந்த நிலை இருக்குது பார்த்திங்களா, அவன்தான் வந்து பிரபா நிலையை அடைவான். அப்போ 3 குணத்தை கடந்த நிலை வேறு ஏதாவது குணத்தில் இருக்க முடியுமான்னு அப்படி இல்லை. 3 குணத்துலேயும் கடந்தவன் சத்துவ குணத்தில் தான் இருப்பான் அதிகமாக. ஆனால் அந்த சத்துவ குணத்தினால பாதிக்கப்படாமல் இருக்க. அது அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். அப்போ இந்த இறந்தவன் 3 குண ஆதிக்கத்தில் இறந்தவன், தமோ குணத்தில் பிறந்தவன் வந்து கீழான பிறவி எடுப்பான். ரஜோகுணத்தில் பிறந்தவன் அந்த செயல்படக்கூடிய சூழலில் பிறப்பான். சாத்விய குணத்தில் இருக்கவன் சொர்க்கம் போவான், அல்லது அடுத்த சாதனைகள் ஞானயோக வாழ்க்கைக்கு போகக்கூடிய சூழலான ஒரு குடும்ப சூழ்நிலையில் அவன் பிறப்பான். இது இறந்த பிறகு அடைகிற நிலை. சரி, இங்கேயே சத்துவகுண ஆதிக்கத்தில் இருக்கான், அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், இந்த லோகத்தில் இருக்கும்போது என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால்,
சத்துவ குணம் பொதுவாக புண்ணியத்தை தரும், சித்த சுத்தியை தரும், அதாவது மன தூய்மையை கொடுக்கும். 2 பலன் கிடைக்கும். ஒன்று சித்த சுத்தி கொடுக்கும், இல்லாட்டி புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தினால் இவனுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த லோகத்திலே அவனுக்கு சுகம் கிடைக்கும். இப்போ நம்மளை ஒரு பொருளை அனுபவிக்கிறோம். அந்த அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த பொருள் எனக்கு சுகத்தை கொடுக்குது, அந்த சுகத்தை அனுபவிக்கிறேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எந்த பொருளை நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறனாலும் புண்ணியம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். புண்ணியம் இல்லாட்டி எந்த சுகத்தையும் அனுபவிக்கவே முடியாது. எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏசி ரூம் இருந்து பட்டு மெத்தைன்னு தூங்க முடியாட்டி என்ன பிரயோஜனம்? ஏசி ரூம் இருக்குது, பட்டு மெத்தை இருக்குது, நல்லா தூங்கலாம், சூழ்நிலைகளும் நல்லா இருக்குது. ஆனால் தூக்கமே வரலனா எல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிட முடியும். டாக்டர் ஒன்றை கூட சாப்பிடக்கூடாதுன்றாரு, என்ன பண்ண முடியும்? ஆனால் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கூட எனக்கு இதுவே சந்தோஷமாக இருக்குன்னு சாப்பிட்றாள் இருக்குது. அது சத்துவ குணத்தை கடந்து போனால் இருக்க முடியும். என்ன இருக்குது அதை நான் அனுபவிச்சுட்டு போகிறேன், எனக்கு அதிலே சந்தோஷம் இருக்குது. கஞ்சி அதுவும் எனக்கு அமிர்தம் தான், பிரியாணி எனக்கு அமிர்தம் தான். நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்டாலும் பாயாசமாக சாப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். பாயாசமே இல்லை வெறும் கஞ்சியாக கொடுத்தாலும் சந்தோஷம்தான். அப்போ அந்த புண்ணியம் இருந்தால் எதுலேயுமே சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ இந்த சத்துவகுணம் என்ன பண்ணும்னா இந்த லோகத்தில் அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து ஒன்று சுகத்தை கொடுக்குமா, இல்லாட்டி சித்த சுத்தியை கொடுத்து ஞான யோகத்துக்குள்ள தள்ளி விட்டுருமா. என்ன கொடுக்கும்? சித்த சுத்தியை கொடுத்து ஞான யோகத்தில் போய் தத்துவத்தை புரிஞ்சு ஞானத்தை கொடுத்துருமா. ஞானத்தை கொடுக்கறதுக்கு பயன்படும். ரஜஸ் என்ன பண்ணும்னு சொன்னால் பேராசை, லோபம், இதன் விளைவாக அவன் புண்ணியமும் செய்வான், சில நேரம் பாபம் செய்யவும் தூண்டிடுவான். பேராசை அதிகமாக இருக்கும்போது அதை அடையிறதுக்கு நேர்மையான வழி கிடைக்கலன்னு என்ன பண்ணிடுவான் தெரியுங்களா? சில பேர் நேர்மையான வழியில் அடைஞ்சிருவான். அப்போ ஆசை அதிகமாக அதிகமாக தப்பான வழிகளில் அந்த ஆசையை நிறைவேற்றிருப்போம், பாபம் அதிகமாகிடும், பாப செயல் அதிகமாகிடும். அதனால் பாபம் அதிகமான என்ன ஆகும்? பாபத்தினுடைய விளைவு என்ன? துக்கம்தான் வரும். பாபத்தின் விளைவு துக்கம், புண்ணியத்தின் விளைவு சுகம். நம்ம நினச்சிக்கிட்டு இந்த பொருள்னால் எனக்கு சுகம், இந்த பொருள்னால் எனக்கு துக்கம் நினைக்கிறோம். பாபம் அதிகமாக இருந்தால் எந்த பொருள் இருந்தாலும் சுகம்தான், எந்த பொருள் துக்கம்தான். புண்ணியம் அதிகமாக இருந்தால் எந்த பொருள் இருந்தாலும் சுகம்தான். அடிக்கொருக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன், தூக்கம்தான். ஒருத்தன் கட்டாந்தரையில் படுத்து மணலில் ஏதோ வேலை செஞ்சுட்டு கட்டாந்தரையில் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வீட்டில் ஏசி ரூமில் தூக்கமே வரல. யார் சுகத்தை அனுபவிக்கிறா? தூங்கின பிறகு இவனுக்கு எங்கே படுத்திருக்கோன்னு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் அதே ரூமில் வசதியோடு நல்லா தூங்கினாலும் அவனுக்கு சுகம்தான், வசதி இல்லாமல் நல்லா தூங்கினாலும் சுகம்தான். ஏன்னா தூங்கின பிறகு அவனுக்கு ஏசி ரூமில் படுத்திருக்கோம்னு தெரியாது, மெத்தையில் படுத்திருக்கோம்னு தெரியாது, இவனுக்கு கட்டாந்தரையில் படுத்திருக்கோம்னு தெரியும். தெரிஞ்சுன்னா தூங்கலை நடத்த 2 பேருமே. இவன் கட்டாந்தரையில் படித்து நான் கட்டாந்தரையில் படுத்திருக்கேன், எனக்கு தூங்குறதுக்கு இடமே கிடைக்கல அப்படின்னு நினச்சானாலும் இவன் தூங்கலை. அவன் பட்டு மெத்தையில் படுத்து தூங்கலைனாலும் பட்டு மெத்தையில் படுத்துருக்கு நினப்புரிஞ்சுன்னா தூங்கலை. தூங்கியாச்சுன்னா 2 பேருக்கு என்ன ஆகும்? 2 நினப்பும் போயிடும். அங்கே தூக்கங்கிற அமைதி மட்டும்தான் கிடைக்கும். அது மாதிரி எந்த சூழ்நிலையிலும் மனம் சுகத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு புண்ணியம் வேண்டும். அது சத்துவ குணத்தில் வரும். ரஜோகுணத்தில் புண்ணியமும் வரலாம், ஆனால் பாபம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பாபம் வந்தால் என்ன ஆகும்? துக்கந்தான். பாபத்தின் விளைவு துக்கத்தை அனுபவிப்பான். பிறகு தமோகுணம் என்ன செய்யும் சொன்னால், இந்த பாபம் புண்ணியம் என்ன பண்ணோம்னா 2 பலனை கொடுக்கும். ஒன்று சத்துவகுணம் சித்த சித்தியும் கொடுக்கும், சுகத்தையும் கொடுக்கும்னா. இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, பணத்தை வச்சு தர்ம காரியமும் பண்ணலாம், சுகத்தையும் அனுபவிக்கலாம். பாவத்தையும் பண்ணலாம், அது வேறு. பணத்தினால சுகத்தையும் அனுபவிக்கலாம், புண்ணியம் தர்ம காரியம் பண்ணலாம். அது மாதிரி இந்த சத்துவ குணத்தினால சுகமும் கிடைக்கும், சித்த சுத்தியும் கிடைக்கும். ரஜோ குணத்தினால சில புண்ணியக்களம் பண்ணலாம், பெரும்பாலும் பாவம் பண்ண வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனால் அவன் துக்கத்தை அனுபவிப்பான். சத்துவ குணத்திலும் புத்தி கூர்மையாக வேலை செய்யும், ஞான யோகத்துக்களை பிரவேசிக்க முடியும். ரஜோகுணத்தில் அவனுக்கு 2 கட்டானா இருக்குது. ரொம்ப புத்தி வேலை செய்யாது, கொஞ்சம் வேலை செய்யாது. உலக விஷயங்களில் வேலை செய்யும், தர்ம அதர்ம விஷயங்கள்லையும் ஆத்ம அனாத்ம தத்துவ விஷயங்களையும் வேலை செய்யாது. தமோகுண பிரதானமாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு கவனக்குறைவு ரொம்ப இருக்குமா அந்த உலகத்தில். ஐயோ ரொம்ப அசால்ட்டாக விட்டனே, கவனம் இல்லாமல் போயிட்டனே அப்படின்னு சொல்லி அந்த கவனக்குறைவுனால் சில பாதிப்புகள் ஏற்படும். இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் தூக்கம் வரும், இல்லாட்டி சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனமும் தூக்கமும் பாவத்தை செய்யாது, ஆனால் கடமையை செய்கிறதுலேருந்து வீழ்ந்துருவான்.
தன்னுடைய கடமையை செய்ய முடியாமல் போயிடுவான். அப்போ கடமையை செய்ய முடியாமல் போனால் அதுவும் பாவம் தானே. அப்போ அதுவும் பாவத்தில் வீழ்த்துவதற்கு தமோ குணம் இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்குது. தபோகுணம் பாபத்தில் மட்டுமே வீழ்த்தும், ரஜோகுணம் ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. சாத்விக குணம் புண்ணியத்தை கொடுத்து சுகத்தையும் கொடுக்கும், ஞானத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் செய்யும். அப்போ ரெண்டு குணம், ஒன்று இறந்த பிறகு இருக்கும்போது. இந்த சத்துவகுணம் பிரதானமாக இருக்கவன் மேல் உலகம் சொர்க்கலோகம் பண்புள்ள உயர்ந்த குடும்பத்தில் பிறத்தல். இறந்த பிறகு இங்கே இருக்கும்போது புண்ணியம் இருக்கிறதுனால சுகம் கிடைக்கும், பிறகு ஞானத்திற்கு தகுதி கிடைக்கும், சித்த சுத்தி கிடைச்சி ஞானத்துக்குள்ளே தள்ளி விட்டோம். இந்த லோக பலன். பரலோக பலன் சொர்க்கம் அல்லது நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது. ரஜோகுணத்தில் இருக்கவன் இந்த உலகத்திலே பிறப்பான் மீண்டும், ஆனால் செயல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, எப்போ பார்த்தாலும் செயல்படக்கூடிய குடும்பத்தில் பிறப்பான். இந்த லோகத்தில் அவனுக்கு என்ன பலன்னா, பேராசை அதிகமாக இருக்கும், லோபம் போன்ற குணங்கள் இருக்கும், இந்த பொறாமை போன்ற குணங்கள்லாம் இருக்கும். அதனால் பாபம் புண்ணியம் ரெண்டுமே அவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்ப துன்பத்தில் உழவுவானவன். தமோகுணத்தில் இருக்கவன் கீழான பிறவி தான் பிறப்பான். இறந்த பிறகு பூலோகத்தில் பிறந்தாலும் கீழான பிறவி தான், இல்லை நரகலோகம் போன்ற கீழான லோகங்களுக்கு போவான். இந்த லோகத்தில் என்ன பலன்னா, கவனக்குறைவினால் நிறைய தப்பு நடக்கும். கடமையை செய்ய முடியாமல் போகும், சோம்பல்னால் கடமையை செய்ய முடியாமல் போயிடுவான். அதனால் அவனுக்கு துயரமும் வரும், பிறகு பாபமும் அவனுக்கு வரும். இது இந்த 3 குண ஆதிக்கத்தில் இறந்த பின்பு கிடைக்கிற பலன், உலகத்தில் வாழும்போது கிடைக்கிற பலன். அடுத்த டாபிக், இந்த குணங்களை கடந்து நிர்குண ஆத்மாவை அடைய என்ன சாதனை? 3 குணம் பந்தப்படுத்தும்னு பார்த்துட்டான். 3 குணத்தை கடந்து போகிறதுன்னா வேறு ஏதாவது புதுசாக ஒரு குணம் இருக்கா? புதுசாக குணத்துக்கெல்லாம் சத்துவ குணத்திலே இருந்து தமோ குணத்திலிருந்து கடந்து ரஜோகுணத்துக்கு வரணும், ரஜோகுணத்துக்கு சத்துவ குணத்துக்கு வரணும். சத்துவ குணத்தில் கடந்தால் சத்துவ குணத்துக்கு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. சத்துவ குணத்தில் இருந்துக்கிட்டே அதில் பந்தப்படாமல் பாதிக்கப்படாமல் இருத்தல். அதுக்கு என்ன வழின்னு சொன்னால், அதாவது ஞானம்தான் வழி. சத்துவ குணத்தில் இருந்து அதனால் பந்தப்படாமல் இருப்பான். இந்த உலகத்தில் எது உண்மை எது பொய், நான் ஆத்மா சத்தியம், பிரம்மன் சத்தியம், இந்த உலகம் உடல் உள்ளம் எல்லாம் மித்தியா, இருப்பது போல் இருக்கிறது ஆனால் உண்மையாக இல்லை. விவகாரத்துக்கு இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லைங்கிற தத்துவம் புரிஞ்சிச்சுன்னா இவன் சத்துவ குணத்தில் இருந்தாலும் அதில் பந்தப்படாமல் இருப்பான். சத்துவ குணத்திலும் இருப்பான், பந்தப்படாமல் இருப்பான். அதாவது குணத்தில் இருந்துக்கிட்டே, நல்ல குணத்தில் இருந்துக்கிட்டே அந்த நல்ல குணத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ நாம் இங்கே இருக்கோம், மழையில் நனையாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு மழையால் நனையாமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. மழை பெய்யும்போது வெளியே நனையாமல் இருக்கணும். வெளியே போய் நனையாமல் ரெயின் கோட்டு குடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டோம்னா மழையில் இருந்தாலும் நனையாமல் இருப்போம். அது மாதிரி அந்த குணத்தில் இருந்துக்கிட்டேயே அந்த குணத்தினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த குடை மாதிரி நம்மளுக்கு இந்த ஞானம் பயன்படும். நல்ல ரெயின் கோட்டை போட்டு குடையும் பிடிச்சிக்கிட்டு வெயில் நடந்து போனோம்னா என்ன மழை பெஞ்சால் உள்ள தண்ணி போகுமா? போகவே போகாது. அந்த பலன் கிடைக்கும். மிருக காட்சி சாலைக்கு போகிறோம், மிருகங்கள்லாம் எதில் பார்ப்போம்? புலி சிங்கமெல்லாம் அது கூண்டுக்கள் அடைச்சிருப்பாங்க, நாம் வெளியே இருந்து பார்ப்போம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நாம் ஒரு கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு மிருக காட்சிக்குள்ளே போனோம்னா எப்படி ஃப்ரீயாக பார்க்கலாமா? முடியாதா? பெங்களூர் ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது தெரியுமா? பெங்களூரில் ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது. அது எப்படின்னீங்கன்னா, நம்மளை ஒரு வண்டியில் கூப்பிட்டு போவாங்க. வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வலை போட்டிருக்கும், உள்ள கண்ணாடி இருக்கும், வலை இருக்கும். புலி சிங்கம் அது பாட்டுக்கு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும். அங்கே எல்லா மிருகமுமே ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். அது வரைக்கும் கீழே இறங்கி பார்க்கலாம், யானை இந்த மற்ற மிருகங்கள்லாம். அதுக்குள்ளே போகும்போது பார்த்து நம்ம வண்டியில் இருப்போம், மிருகங்கள் ரோட்டில் படுத்து கிடக்கும், விலகி போகும் காரு, சிங்கம் கிடக்கும், புலி இருக்கும், நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி சாலை இருக்குது. அப்போ நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃப்ரீயாக பார்க்கலாம், எல்லா மிருகத்தையும் இயற்கையாக பார்க்க முடியாங்க. அப்படியே அந்த ரோடே போட்டிருக்காங்க உள்ள அந்த மிருக காட்சி சாலையில். அது மாதிரி இந்த ஞானம் நம்மளை ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த குணத்தில் இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கும், அதில் பந்தப்படாமல் இருக்க வைக்கும்.
இந்த ஞானத்தை நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம், ஆத்ம அனாத்ம விவேகம்னு. 7வது அத்தியாயத்தில் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு சொல்லி பிரம்மன் மாயைன்னு சொல்லி பார்த்தோம். எல்லாமே ஒன்று தான். பிரம்மன்கிறதும் ஆத்மாங்கிறதும் ஒன்று தான், மாயைங்கிறதும் அனாத்மாங்கிறதும் ஒன்று தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்ன 13வது அத்தியாயத்தில் சேத்திரன் சேத்திரஜன்னு பார்த்தோம், புருஷன் பிரகிருதின்னு பார்த்தோம். இதெல்லாம் புரிஞ்சோம்னு சொன்னால் இந்த உலகம், இந்த குணங்கள் உண்மையில் அல்ல, மித்தியா என்று அதிலிருந்து நாம் பந்தப்படாமல் அதை கடந்து நாம் செல்ல முடியும். இந்த உலகம் எதுலேருந்து வந்துச்சு? மாயையிலேருந்து வந்துச்சு. அதில் 3 குணம் இருக்குது. உலகத்துலேயே 3 குணம் இருக்குது. இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு? இந்த உலகத்துலேருந்து உடம்பு வந்துச்சு. அப்போ இந்த உடம்புல என்ன இருக்குது? 3 குணம் இருக்குது. 3 குணமான உலகத்தில் 3 குணமான உடல் செயல்படுதுன்னு சொல்லி இவன் எதிலும் பந்தப்படாமல் இருப்பான். இதை அறியக்கூடிய உணர்வு ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபங்கிற இவனுக்கு அந்த அறிவு இருக்கும். சைதன்யம், உணர்வுன்னு இருப்பான். இந்த உலகமெல்லாம் ஒரு கற்பனைங்கிறது ஆள் மனசில் இருக்குது. வெளியே இருக்காது. வெளியே எல்லாரையும் அவனுக்கும் சத்துவ குணத்தில் இருக்கவனுக்கு இவனுக்கு வித்தியாசமே தெரியாது. இவனுக்கு உள் அறிவு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த 3 குணமும் நம்மளை பந்தப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்குது. நம்மளை என்ன மயக்கிக்கிட்டு இருக்கு. இவன் கொஞ்சம் அறிவுபூர்வமாக என்ன பண்ணுவான்? விடுதலை ஆகி போயிடுவான். அதாவது இந்த கோயிலில் ஒரு பூசாரி என்ன பண்ணாராம், கோயிலுக்கு ஒரு ஆடு வாங்கி பழி கொடுக்க நினச்சி சந்தைக்கு போனாராம். அவர் வாங்கிட்டு காட்டு வழியாக தான் அந்த கோயிலுக்கு போகணும். ஆடை வாங்கியிருக்கார். திருடங்க 3 பேர் பார்த்தாங்களாம். இவர் அடித்து பிடிச்சி இந்த ஆட்டை பிடிக்கிறலாம், அதை பிடிச்சி கொண்டு போயெல்லாம் நினச்சாங்களாம் 3 திருடங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்னொரு திருடன் சொன்னானே, அவரெல்லாம் ஒன்றும் பண்ண, அவராக நம்மகிட்ட விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணிடுவோம். நாங்கள் அவராக இந்த ஆட்டை விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணிடுவோம். நானும் எப்படி பண்ணுறது? நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. நானும் 3 பேர் 3 இடத்துல நின்றுட்டாங்களாம். இவர் ஆட்டை பிடிச்சிட்டு போயிருக்காரு. அந்த பூசாரி பிடிச்சிட்டு போகும்போது ஒருத்தன் காட்டுக்குள்ளே போகும்போது, என்ன சாமி எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி வாங்கிட்டு வரேன்ப்பா சாமி. எதுக்கு சாமி? நாயை பிடிச்சிட்டு போகிறீங்கன்னு. நானும் ஏன்னா நம்ம ஆடு தானே வாங்கிட்டு போகிறோம், இவர் நாய்க்கிறேன். ஏன் சாமி நீங்கள் நாயை போய் பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. இல்லைப்பா, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? அது உள்ள குலைச்சிக்கிட்டு அது மேன்னு கத்துது, இவன் லொல்லொல்னு குலைக்குதுங்கிறான். சும்மா இருப்பாட்டு போயிடுறாரு அவர். அடுத்து போனவொன்னு நான் நடுவில் இன்னொருத்தர் நிற்கிறேன். அவன் என்ன பண்ணுறேன், சாமி எங்கே வீட்டு வர்றீங்க? இந்த மாதிரி போயிட்டு வர்றேன்ப்பா, கோயிலுக்கு போய் சாமிக்கு அது எதுக்கு சாமி நாயை பிடிச்சிட்டு போகிறீங்க? நானும் இவனுக்கு என்னாச்சு, என்னடா நம்ம ஆட்டை பிடிச்சிட்டு இவன் நாய்ங்கிறான் அப்படின்ட்டு பார்த்து இவரும் பயந்தாரான். பயந்துட்டு பார்த்துருக்காரு, மேன்னு கத்துது, இவன் லொல்லொன்னு குலைக்குதுன்னு வேறு சொல்கிறான். அப்போ 2 என்னடா நம்ம பார்த்துட்டு போயிட்டு போயிட்டு 3வது ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் என்ன பண்ணுறான், அவன் இதே கேள்வியை கேட்குறான். என்ன சாமி எங்கேருந்து வர்றீங்க? அதுக்கு எதுக்கு சார் நாயை பிடிச்சிட்டு போகிறீங்க? அவன் என்ன பண்ணியிருக்கான், பார்த்தான், ஏதோ பேய்தான் நம்மளை பிடிச்சி பாட்டிக்கு விட்டு ஓடிப்பிட்டானான். இந்த ஞானம் அவனுக்கு வேலை செய்யலை. இந்த 3 குணம் இப்படி நம்மளை என்ன பண்ணுது, உள்ள மாட்டி விட்டுருது. உண்மையை பொய்யன்னு நினைக்க வச்சு. ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான், ஏதோ அவன் புரியாமல் சொல்கிறான், ஒவ்வொன்றா கடந்து 3 குணத்தையும் கடந்து இது ஆடுதேன்ட்டு கூட்டு போயிடுவான். மற்றவன் சாதாரண மக்கள் 3ல் கடைசி சத்துவ குணத்தை கடந்து வந்துடுவான், ரஜோ குணத்தை கடந்து வந்துடுவான், தமோ குணம் 3வது ஆள் சாத்திய குணத்தில் விழுந்துடுவான். ஞானி என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் பொய், இவங்க பொய் சொல்கிறான், நம்ம புத்தி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இவன் கடந்து போவான். இப்படி 3 குழந்தையும் கடக்கிறதுக்கு சரியான ஞானம் வேண்டும். அவன் சொல்கிற உண்மையை நினச்சா என்ன பண்ணனா இல்லை விழுந்துருவோம். இந்த ஞானம் இருந்தால் 3 குணங்களையும் கடந்து போக முடியும். இந்த கனவு உதாரணத்தை சொல்லுவாங்க. கனவு காங்கும்போது கனவு கனவுன்னு தெரியுமா? கனவு காங்கும் பொழுது கனவுன்னு தெரியுதா? தெரிஞ்சுன்னா அது கனவு இல்லை. கனவு காங்கும் பொழுது அது உண்மை மாதிரி தான் இருக்குது. சரி, கனவுல ஒரு ஆகாசம் வருது, இந்த பஞ்சபூதங்கள் வருது, அங்கே ஒரு வீடு வருது, அங்கே மனிதர்கள் வர்றாங்க, எல்லோரும் வர்றாங்களா இல்லையா? ஆனால் உண்மை மாதிரி தான் இருக்குது. அது எங்கேருந்து வந்துச்சு கனவு? அந்த உலகம் யார் படைச்சது? அந்த உலகத்தை, கனவுல வந்த உலகத்தை படைச்சது யார்? கடவுளா நம்மளா? நம்ம மனசு தான் படைச்சிருக்காங்க. அங்கே வந்த உலகத்தை படைச்சது யாருன்னா நம்ம மனசு தான். கனவு உலகத்தை படைச்சது யார்? நம்ம மனசு, நம்ம புத்தி.
அங்கே ஒரு ஆகாசம் வருது, வாயு வருது, எல்லா பஞ்சலோகம் வருது, அங்கே மனிதர்கள் நானும் அங்கே வர்றேன். நான் இங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் உடம்பு அங்கே வருது, என் உடம்பு அங்கே வருது. நான் இல்லாமல் கனவு வராது. அப்போ என்னையும் படைக்கிறேன், இந்த உலகத்தையும் படைக்கிறேன். விழித்து பார்த்தா அப்போ உண்மை மாதிரி தான் இருந்துச்சு. விழித்து பார்த்தா இந்த படைப்பு எல்லாமே கடவுளுடைய கனவா. கடவுள் கனவு கண்டுக்கிட்டு இருக்கார், அந்த கனவுல நாமெல்லாம் இருக்குமா. இது ஞானம் நல்லா தெளிவாக வரும் பொழுது புரியும். அதனால் இந்த தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அதை ஒருத்தர் சொன்னார், வீட்டில் ஒரு தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு விவசாயி, வெளியே திண்ணையில் படுத்து. குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி உடம்பு இல்லையாம் படுத்துருந்துருக்கு. மனைவி வந்து எழுப்பியிருக்காப்புல, குழந்தை இறந்து போச்சுன்னு கத்துறாப்புலையாம். முடிச்சுட்டு பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருந்துருக்கான். என்னங்க இப்படி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ராஜாவாக இருந்தேன், எனக்கு 7 குழந்தைங்க பிறந்தாங்க, 7 குழந்தைங்களும் திடீர்னு செத்து போயிட்டாங்க, அதில் அழுதுகிட்டு இருந்தேன். இப்போ நீ வந்து எழுப்பி குழந்தை அது உண்மையா இது போய் அது கனவா இது கனவான்னு எனக்கு தெரியலை. என்னன்னா அந்த 7 குழந்தை செத்ததுக்கு அழுகிறதா, இந்த ஒரு குழந்தை செத்ததுக்கு அழுகிறதான்னு கேட்டானா. எது கனவு எது உண்மைங்கிறதுலே அப்படி இருக்குது உலக வாழ்க்கையே. ஆனால் அதுக்காக அதில் வந்து விழிச்ச பிறகு போயிடாது. இதில் ஞானம் வந்து அந்த உலகம் போகாது, ஆனால் என்னுடைய சத்தியத்துவம் போயிடும், என்னுடைய உண்மைத்தன்மை போய்விடும். இப்படி இந்த 3 குணங்களையும் கடந்தவன் வந்து எப்படி இருப்பான்னு சொன்ன ஞானம் வந்ததுனால இந்த உடம்பும் முக்குணமயமானது, இந்த உலகமும் முக்குணமயமானது. முக்குணமான உலகத்தில் இந்த முக்குணமயான உடல் மனசெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நான் வந்து சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற புத்தி இருக்கிறதுனால பண்ணிடலாம். இப்போ வெளியே இட்லி தோசையெல்லாம் இருக்குது, இட்லி தோசை சட்னி எல்லாம், அதுக்கு பேர் என்ன பேர்? இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாம் உள்ளே போயாச்சு. இப்போ அதுக்கு பேர் என்ன பேர்? ஏன் மயம் ஆயிடுச்சு அது. வெளியே இருந்தால் இட்லி, இங்கே வந்தால் உடம்பு. வெளியே இருந்தால் அதுக்கு பேர் இட்லி சட்னி சாம்பார் தோசை. உள்ளே போயாச்சுன்னா நான் மனுஷன் உடம்பு ஆயிடுறேன். அப்போ அதுதானே இது. எத்தனை டன் அரிசி சாப்பிட்ருப்பாங்க, எத்தனை டன் அரிசி சாப்பிட்ருப்பாங்கன்னு பார்த்தா அதுதான் உடம்பாக மாறி வெளியே இருக்கிறது இங்கே வந்துருக்கு. அதே மாதிரி இது திருப்பி போயிடும், கட்டாயம் போயிடும். நீங்கள் 100 வருஷம் 120 வருஷம் பண்ணால் ரொம்ப அதிகம். அதுக்கு மேலே உறுதியாக இந்த உடம்பு இருக்கவே இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு வாழும் பொழுது இவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த குணத்திலும் தாக்கப்படாமல் வாழ்வான், மரண பயத்தில் இருந்தும் விடுதலை அடைந்து விடுவான்கிறார். மரண பயமே அவனுக்கு வராதான். எப்போ வேணாலும் நீ வா, கூப்பிட்டு போ, ரெடியாக இருக்கேன்ட்டுருவானா. என்னைக்கோ யாருக்கு தெரியும், இந்த வயசில் போகலாம், 50-100 வயசில் போகலாம், 99 வயசில் போகலாம், பிறந்த உடனேயும் போகிறது இருக்குது. நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஜோசியக்காரன் சொல்லலாம் 80 வயசு இருக்குதுன்னு சொல்லி, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கான்னா இல்லை, சிலது நடந்திருக்கு. நடக்க போகிறத நடந்ததை கரெக்டாக சொல்வார் ஜோசியக்காரர், நடக்க போகிறத பெரும்பாலும் சொல்கிறது இல்லை. தெனாலிராமனில் ஒரு கதை இதிலே வரும். ஒரு ஜோசியக்காரர் லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து, நீங்கள் இப்போ போருக்கு போனீங்கன்னா இறந்து போயிடுவீங்க, போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்து நாட்டுக்கார அரசன் பேசி அனுப்பிச்சிடுவான். ஏதோ அந்த சீன் பார்த்த ஞாபகம் இருக்குது. போன உடனே அவர் என்ன பண்ண, நீங்கள் போர் புரியக்கூடாது, போர் போனால் நீங்கள் இறந்துருவீங்க, உங்களுக்கு ஆயுள் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் தெனாலிராமன் வருவான், அந்த ஜோசியக்காரனை பார்த்து, சரி நீ நல்லா ஜோசியம் சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ ஆயுள் இருக்குதுன்னு கேட்பான். எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம். அப்பயே கத்தி எடுத்து குத்தி கொண்டுருவான். ராஜா முன்னாடி ஜோசியக்காரனை கொண்டுருவான். இப்போ தானே சொன்னான் அவனுக்கு 25, அவன் ஜாதகத்தை ஒழுங்காக கணிக்கல, உங்கள் ஜாதகத்தை எப்படி கணிப்பான், போர் பிடிக்கும்பான். எப்போ உயிர் போகிற யாருக்கும் தெரியாது. அதனால் இருக்கிறது வரைக்கும் இதெல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு அறிவோடு வாழ்ந்தோம்னா எந்த சூழ்நிலையிலும் இந்த குணங்களை கடந்த நிலையில் வாழ முடியும். இது 3 குணங்களையும் கடந்தது. இந்த உடம்புங்கிறது பகவான் ஞானத்தை அடைவதற்காக கொடுத்த கருவி. தேவ சரீரத்தில் அந்த ஞானத்தை அடைய முடியாது, மிருக சரீரத்தில் அடைய முடியாது, வேறு எந்த சரீரத்திலையும் அடைய முடியாது. இந்த மனித சரீரத்தில் மட்டும்தான் இந்த ஞானத்தை பெற முடியும். ஞானத்தை அடைஞ்சாச்சா ஐ ஆம் ரெடி. இப்பிராரப்தம் இருக்க வரைக்கும் இருக்கேன், வேலை செய்கிறேன், குடும்பத்தில் இருந்தால் இருக்கிறேன். ஆனால் சூழ்நிலைகள் வந்து அந்த எப்போ வேணாலும் தயார் நிலைக்கு மனசு போகும்போது மரண பயமும் இருக்காதான் அவனுக்கு. அப்படி ஒரு ஆனந்தமான நிலையில் வாழ்வான்.
பயன்படுத்துகிறோம் இந்த உடம்பை. எவ்வளோ நாள் கொடுத்துருக்காரோ வாடகைக்கு மாதிரி. ஒரு இதில் போய் இந்த மாலில் வந்து பணம் கட்டிட்டு போய் இந்த குழந்தைகள்லாம் விளையாட விடுவாங்க. அந்த பணம் காசு இருக்க வரைக்கும் விளையாடலாம், முடிஞ்ச பிறகு வெளியேற்றிடுவான். அது மாதிரி இந்த பிராரப்தம் இருக்க வரைக்கும் இந்த உடம்புல இருக்கலாம். பிராரப்தம் எப்போ முடியுதோ அன்னைக்கு கடவுள் வெளியேற்றிடுவார், வேறு வழி கிடையாது. அது வரைக்கும் நாம் இந்த அறிவோடு இருந்தால் இந்த ஆனந்தமாக வாழ முடியும். இந்த பத்திரகிரி ஒரு பிரார்த்தனை பண்ணான்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாராம், பஞ்சபூதங்களை பார்த்து அவர் பிரார்த்தனை பண்ணாராம். பஞ்சபூதங்களே, எனக்கு இந்த உடம்பை நீங்கள் கொடுத்தீங்க, இந்த உடம்பை நான் வச்சுக்கிட்டு நல்ல ஞானத்தை அடைஞ்சிட்டேன், அதனால் திருப்பி நீங்களே இந்த உடம்பை எடுத்துக்கோங்க. இந்த உடம்பை கொடுத்தீங்க, இந்த உடம்பை வச்சு நான் நல்ல ஞானத்தெல்லாம் அடைஞ்சிட்டேன் பயன்படுத்தி, இனிமேல் எனக்கு உடம்பு வந்து தேவையில்லை, நீங்கள் எப்போ எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கங்கன்னு பிரார்த்தனை பண்ணாராம். பத்திரகிரியார் அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அதனால் இந்த சத்துவ குணத்தை கடந்து போகிறதுங்கிறது, சத்துவ குணத்தில் இருந்துக்கிட்டே இந்த ஞானம் வந்தால் அதனாலும் பாதிக்கப்படாமல் சென்று விடுவான். இவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இயல்பாக இருப்பானா, இவனுக்கு எந்தலையும் பந்தப்படுத்த மாட்டான். இப்போ காற்று சுவாசிக்கிறோம், நான் இத்தனை தடவை சுவாசிச்சிட்டேன் அப்படி கர்வம் வருமா? காற்று துடிச்சிக்கிட்டு இருக்கு, எத்தனையோ கிலோமீட்டர் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கான் உள்ள, அவ்வளோ ஸ்பீடில் ஓடி. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை காற்று துடிச்சிருக்கும். நான் உன்னை துடிச்சிட்டேன், காப்பாற்றி வச்சுருக்கேன்னு காற்று ஆணவப்படுமா? அப்படி அது கருவப்படுறதில்லை. நான் இவ்வளோ நாள் சுவாசிக்கிறேன், நுரையீரல் கருவப்படுறதில்லை. உடம்புக்குள்ளே அவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது இல்லை. சூரியன் வந்து ஒளி விட்டுக்கிட்டு இருக்கு, நான் அந்த ஒளி விட்டு உங்களை காப்பாற்ற ஆணவப்படுவதில்லை. இப்படி இது மாதிரி இவன் இந்த உலகத்தில் இருக்கேன், அவ்வளவுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எந்த கர்வமோ ஆணவமோ இவனுக்கு, நான் தானம் பண்ணுறேன், நான் தர்மம் பண்ணுறேன், சத்துவ குணத்தில் என்ன நல்ல குணமெல்லாம் இருக்கும், நான் எனக்கு இந்த நல்ல குணமெல்லாம் இருக்குங்கிற கர்வம் கூட அவனுக்கு போய்விடும் அப்படிங்கிறார். அதனால் இவன் எப்பொழுதுமே அந்த குணங்களை கடந்து இவன் ஞானத்தினால் கடந்து போக முடியும், இவன் ஆனந்தமாக இருக்க முடியும். அதாவது ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி வந்து முதல்ல தூசி படிஞ்சிருக்கு, அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு மூடி இருக்கு. நம்ம முகத்தை பார்க்கணும், எதில் பார்க்கணும்? கண்ணாடியிலையும் பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? துணி எடுக்கணும். துணி அடித்த பிறகு பார்த்தா கண்ணாடி தெரியுதான்னா கொஞ்சம் அழுக்கு மூடி இருக்குது. பிறகு என்ன பண்ணுறோம்? நல்லா துடைக்கிறோம். துடைச்ச பிறகு கண்ணாடி இருக்குது, கண்ணாடியத்தையும் பார்க்குறோம். ஆனால் கண்ணாடியை பார்க்குறோமா, நம்ம முகத்தை பார்க்குறோமா? கண்ணாடியை பார்த்தாலும் கவனம் எங்கே இருக்குது? முகத்தில் தான் இருக்குது. கண்ணாடியை பார்க்குறோம், என்ன இருக்குது இல்லை. ஞானம் வந்து கண்ணாடி வந்து சத்துவ குணம் மாதிரி. கண்ணாடியை பார்க்குறோம்னா சத்துவ குணத்தில் இருக்கணும்னு அர்த்தம். முகத்தை பார்த்துட்டோம்னா நம்மளை ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம். சத்துவ குணத்தில் தான் ஞானம் வரும், கண்ணாடியில் தான் முகத்தை பார்க்க முடியும். அதில் அழுக்கு மூடி இருந்தாலும் துணி மூடி இருந்தாலும் பார்க்க முடியாது. ஆனால் கண்ணாடியை பார்க்குறேங்கிற ஃபீலிங் வந்து சத்துவ குணத்தில் இருக்கவனுக்கு இருக்கும். ஞானிக்கு என்ன பண்ணேன், என்னுடைய முகம் தெரியுது, அவ்வளோதான். இந்த ஞானம்ங்கிற சத்துவ குணத்தில் நம்ம என்ன பண்ணோம், இந்த முகங்கிற ஞானம் தத்துவம், அந்த ஞானத்தை பெறணும். நம்மளை நாம் அறிய முடியும், சத்துவங்களும் அறிய முடியும். ஆனால் நம்மளுடைய கவனம் எங்கே இருக்குது? இப்போ முகத்தில் தான் இருக்குது, கண்ணாடியில் இல்லை. அதுதான் சத்துவ குணத்திலிருந்து நம்ம கடந்து போகிற நிலை. இந்த 3 குணங்களில் இருந்தாலும் அவன் 3 குணங்களில் பந்தப்படாமல் இருப்பான். உடனே அர்ஜுனன் அப்படி யார் இருக்கா சொல்லுங்களேன்னு கேட்குறான். அர்ஜுனன் அடுத்த கேள்வி என்ன? குணாதீத லட்சணம் என்ன? 3 குணங்களை கடந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறான். உடனே பதில் சொல்கிறார் பகவான் வந்து, அடையாளம் என்ன, அவன் எப்படி நடந்து கொள்வான், அதை கடப்பதற்கு என்ன உபாயங்கிறது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஞானந்தே உபாயம், அதையும் திருப்பி சொல்கிறார் வருங்க. அதாவது ஏற்கனவே சிதப்பிரக்க லட்சணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான் 2வது அத்தியாயத்தில். ஞானத்தை அடைந்த லட்சணம் என்னன்னு சொல்லி அர்ஜுனன் வந்து 2வது அத்தியாயத்தில் கேட்டான். இங்கே குணங்களை கடந்தவன் லட்சணம் என்னன்னு கேட்கலாம். 12வது அத்தியாயத்தில் இந்த பராபக்தனுடைய லட்சணம் என்னன்னு கேட்பான். எல்லாமே பார்த்தா ஞானியினுடைய லட்சணம்தான். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 3 குணங்களையும் கடந்தவனுடைய லட்சணம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் யாரை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால், குணாதீதன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. சத்துவ குணத்தில் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், ரஜோ குணத்தில் யார் இருக்கான்னு ஓரளவு கண்டுபிடிக்கலாம், தமோ குணத்தில் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்.
குணங்களை கடந்தவனை கண்டுபிடிக்க முடியாது. நாம் அந்த குணங்களை கடந்திருக்குமா இல்லையா நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா சத்துவ குணத்தில் இருக்கவனும் குணங்களை கடந்தவனும் ஒரே மாதிரி தான் இருப்பான். வேறு வெளியே எந்த மாற்றம் இருக்காது. ஆனால் இவன் பாதிக்கப்படாமல் இருப்பான், அவன் பாதிக்கப்பட்டு இருப்பான். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, குணாதீத லட்சணத்தை வச்சு இன்னொருத்தன் இதை இப்படி இந்த குணங்களை கடந்தவனான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணால் அதில் ஃபெயிலியர் தான் ஆகும். அது முடியாது, தேவையும் இல்லை. நாம் எப்படி இருக்கோம்னு கண்டுபிடிக்கும் இந்த லட்சணத்தில் அவர் சொல்கிறார். அதாவது ரஜஸ் தமசினுடைய துயரமெல்லாம் வெளியே தெரியும், சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய துயரம் வெளியே தெரியாது. அப்போ இவனும் துயரப்படாமல் இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே துயரப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஞானி துயரப்படாமல் இருப்பான். யார்? 3 குணம் கடந்தவன். வெளியே பார்த்தா 2 பேரும் ஒன்று போல் இருப்பான். ஆனால் சத்துவ குணத்தில் இருக்கிறவன் உள்ளுக்குள்ளே துயரப்பட்டுக்கிட்டு இருப்பான், வெளியே துயரம் தெரியாது. ஆனால் ஞானி 3 குணம் கடந்தவன் என்ன பண்ணுவான்? இவன் உள்ளுக்குள்ளேயும் துயரப்பட மாட்டான், இவன் 2லையும் கடந்த நிலையில் இருப்பான். ஒருத்தனுக்கு துயரம் இருக்கும் தெரியாது, ஒருத்தனுக்கு துயரமே இருக்காது. புரியுதுங்களா? சத்துவ குணத்தில் இருக்கவனுக்கு துயரம் இருக்கும், வெளியே தெரியாது. அந்த சத்துவ குணத்தை கடந்தவனுக்கு துயரமே இருக்காது. 2க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? வெளியே யாருக்குமே தெரியாது, அது அவனுக்கு தான் தெரியும். சில பேர் இந்த ஞானியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஞானி லட்சணம் சொல்லும்போது இந்த சம்சார சக்கரத்தில் உழலாமல் அவன் நிறைவோடு இருப்பான்ங்கிறதே சொல்லியிருக்கு. அவன் முக்காலம் அறிஞ்சவன், அதை அறிஞ்சவன், இதை அறிஞ்சவன், பெரிய சித்தி பெற்றவன் எதுலேயுமே சொல்லலை. சில பேருக்கு என்ன கற்பனை தெரியுங்களா? ஞானின்னா பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியணும்னு இருக்கும். ஒரு ஆசிரமத்தில் ஒரு பிரம்மச்சாரி கண்ணாடியை போய் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். எதுப்பா பார்க்குற? டெய்லி கிளாஸுக்கு போகிறோம், நம்மளுக்கு ஞானம் வந்துருச்சா நான் என் கண்ணாடியில் பார்த்துருச்சு, எனக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுதான்னு பார்க்குறேன்னாரான். ஏதோ சத்தம் போட்டாரன் குரு. ஒளிவட்டம்லாம் தெரியாது, உள்ளதே வரணும், இந்த ஒளிவட்டம் வெளியெல்லாம் வராதுன்னாங்க. கண்ணாடியில் ஏன்னா சினிமா படத்தில் போட்டோவில் போட்டிருக்காம இல்லையா, கடவுளுக்கு பின்னாடி அப்படியே லைட்டாக வெளிச்சம் பிரகாசமாக சினிமாவிலையும் காமிச்சிருவான், அப்படியே பிரகாசமாக லைட்டு மாதிரி. அப்படி பார்த்தா அவர் இருட்டிலே அவர் இருக்க முடியாது. ஞானி இருட்டில் இருக்கவே முடியாது, ஏன்னா இப்போ அவர் ஒளி வந்துக்கிட்டே இருக்குமே. அறிவு ஒளி தானே, அறிவு ஒளியை காமிக்கிறதுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறத அப்படி ஃபோட்டோவில் காமிக்கிறோம். அது மாதிரி இந்த குணாதீதன் லட்சணத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாசம் அழிவுங்க இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று அழிவு, ஒரு பாப நாசமாகுது, நம்மளுடைய கர்ம வினைகளாம் நாசமாகுது. இந்த அழிவை 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று சொரூப நாசம், இல்லாட்டி காரிய நாசம்னு சொல்லுவாங்க. சொரூப நாசம், காரிய நாசம். நிலக்கடலை பருப்பு இருக்குது, அந்த பருப்பை நல்லா வறுத்து சட்னி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பருப்பு இருக்குமா? பருப்பினுடைய வடிவம் இருக்குமா? வடிவமே போயிடும். அது சொரூப நாசம். அந்த கடலை பருப்புனே சொரூபமே அழிஞ்சு போச்சு. இன்னொன்று கடலை பருப்பு வறுத்து இருக்குது, ஆனால் சட்னி அரைக்கலை, போட்டால் முளைக்குமா? இது என்னென்னா காரிய நாசம். அது சொரூபமே அழிஞ்சு போச்சு. இங்கே என்ன இருக்குது? அப்படியே இருக்குது, வெளியே பார்த்தா ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த சாதாரண கடலை பருப்புக்கும் வறுத்த கடலை பருப்புக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது வறுத்துருக்குன்ட்டு. முளைக்க போட்டால் அது முளைச்சிருது, முளைக்காது. இதுக்கு பேர் காரிய நாசம். அந்த பருப்பு அதனுடைய விளைவை நாசம் பண்ணி விட்டுருச்சு. இந்த பருப்பு சொரூபத்தவே நாசம் பண்ணிருச்சு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, குணங்களை கடந்தவன் சொரூப நாசம் பண்ண முடியாது குணத்தை. 3 குணத்தையும் 3 குணத்தில் இருந்து அவனும் தூங்கணுமா இல்லையா, அவனும் செயல்படணுமா இல்லையா? சத்துவ குணத்தில் அதிகமாக இருப்பான், சொரூப நாசமாகாது, குணங்கள் அப்படியே வெளியே சத்துவ குணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். காரிய நாசம், அந்த பருப்பு எப்படி முளைக்காதோ இவனுடைய செயல்பாட்டில் இவனுக்கு பாபமும் வராது, புண்ணியமும் வராது. அதனால் இவனுக்கு எந்த ஒரு துயரமும் வராது, ஆழ் மனசில் துயரம் வராது, இவன் மீண்டும் பிறக்கவும் மாட்டான். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனசு தான் துயரத்துக்கு காரணம், மனசை அழிச்சிட்டோம்னா துயரம் போயிடும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கும். அப்போ விழிப்பு நிலையிலே மனசை அழிக்கிறது தான் ஞானம் சொல்லி சில யோகிகள்லாம் மனோநாசத்துக்கு முயற்சி பண்ணி அந்த முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நாளும் நடக்காதுங்கிறது சாஸ்திரம். கொஞ்ச நேரம் மனசு தூக்கத்தில் மாதிரி விழிப்பின் தியானத்தில் வரலாம்,
அப்புறம் உலகத்துக்கு வந்து தானே ஆகணும். அப்புறம் மனசு என்ன வரத்தானே செய்யும். மனோநாசம் என்பது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. அந்த மனம் காரிய நாசத்தை பண்ணிடலாம். இது மனம் நான் இல்லை, அது அதனுடைய செயல்பாட்டினுடைய பாப புண்ணியத்தை செயல்படாமல் ஆக்கிவிட முடியும். எதனால்? இந்த ஞானத்தினால். வருத்த கருப்பு மாதிரிங்கிறார். இதுதான் குணத்தை கடந்தவனுடைய லட்சணம். ஒன்று துக்கமே ஒருத்தனுக்கு இல்லைன்னா ஒன்று குணங்களை கடந்தவனாக இருக்கணும், இல்லாட்டி தமோ குணத்தில் இருக்கணும். தமோ குணத்தில் இருக்க பேசாமல் தூங்கிக்கிட்டு இருப்பான், அவனுக்கும் தெரியாது. சத்துவ குணத்தில் இருக்கவனுக்கு துக்கம் இருக்காது, வெளியே தெரியாது, உள்ள துக்கம் இருக்கும். ஆனால் கடந்தவனுக்கு அவன் எப்பொழுதுமே ஆள் மனதிலே அவனுக்கு துக்கம் இருக்காது. அவனும் 3 குணத்தில் இருப்பான், 3 குணத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பான். அதாவது எல்லாரும் குளிச்சுத்தான் ஆகணும், குளிக்காமல் இருக்க முடியாது. கிணத்துல இறங்கி குளிக்க வேண்டியிருக்கு. நீச்சல் தெரிஞ்சவன் பயமில்லாமல் குளிப்பானா, நீச்சல் தெரியாதவன் பயமில்லாமல் குளிப்பானா? நீச்சல் தெரிஞ்ச என்ன பண்ணுவான், அதே தண்ணியில் பயமில்லாமல் குளிப்பான். நீச்சல் தெரியாதவன் படியை பிடிச்சிக்கிட்டு யாராவது துணைக்கு ஆள் இருக்கான் பயந்து நடுங்கித்தான் குளிப்பான். ஆற்றுல குளிக்கிறவன் நீச்சல் தெரியாமல் பூசாமல் குளிப்பான், தண்ணி அடிச்சிட்டு போனால் கூட நீந்தி வந்துடலான்னு நினைப்பான். ஆனால் மற்றவனுக்கு அந்த பயத்தோடு தான் குளிக்க வேண்டியது. இந்த குணாதீதன்கிறவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான், 3 குணங்களிலும் இருப்பான். சத்துவ குணம் பிரதானமாக இருக்கும், ஆனால் பயமில்லாமல் நீந்திக்கிட்டு இருப்பான். அது பயமே இல்லாமல் அதில் இருந்துக்கிட்டு இருப்பான். சில பேருக்கு எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் மனசில் துயரம் இருக்கும். ரூமில் ஏசி இருக்கும், ஆனால் மனசில் அக்னி இருக்கும். ரூமில் ஏசி இருக்கும், மனசுக்குள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். என்ன பிரயோஜனம்? இங்கே இவனுக்கு எப்படி இருக்கான், உள்ளே ஏசி இருக்கும், வெளியே எப்படி இருந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. வெளியே அக்னி இருந்தாலும் சரி, வெளியே ஏசி இருந்தாலும் சரி, எப்பயுமே மனசு உள்ளே எப்படி இருக்கான்? குணாதீதனுக்கு உள்ள மனசு எப்பயுமே ஏசியாக இருக்குங்கிறார். ஆழ்கடலில் இருப்பது, ஆழ்கடல் எப்பயும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும், மேலே தான் அலைகள்லாம். இவனுடைய மனம் ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்கோ அப்படி இருக்குங்கிறார். அஞ்ஞானி எப்படி இருக்கும் தெரியுமா? ஞானியினுடைய மனசுக்கு ஆழ்கடலை உதாரணம் சொல்லுவாங்க. அஞ்ஞானி மனசுக்கு எரிமலை இருக்குது பார்த்தீங்களா, எரிமலை வெடிக்காததுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? அமைதியாக இருக்குன்னா எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அஞ்ஞானி மனசு எரிமலை மாதிரி உள்ளே இருக்குமா, அது எப்போ வேணாலும் வெடிக்குமா. இவனுக்கு ஆழ்கடல் எப்பயுமே அமைதியாக இருக்கும். அது மாதிரி ஞானியினுடைய மனசு இருக்கும். மேலோட்டமாக குணங்கள் இருக்கும், ஆனால் அந்த குணங்கள் இவனை எந்த சூழலிலும் எதிலும் பாதிப்பு அடைய செய்யாது. அவனுக்கு உண்மையான அடையாளம் என்னன்னா, மனம் கொந்தளிப்பில்லாமல் இருக்கும், மனதில் சமத்துவம் இருக்கும், மனம் சாந்தியாக இருக்கும். இந்த உலகத்தில் செல்வம், புகழ், பதவி, லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம் எதை அடைந்தாலும் இவன் மனம் சமநிலையில் இருக்குங்கிறார். சமமாக இருப்பவன், அதாவது இந்த உலகத்தில் எது அடைஞ்சாலும் அதுக்கு எதிர்வினை இருக்கும். ஒன்று உயரம் சொன்னேன்னா குட்டைன்னு ஒன்று இருக்கும், உயரம்னா குட்டை இருக்கும், நல்லதுன்னா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும், வெற்றினா தோல்வின்னு ஒன்று இருக்கும், புகழ்னா இகழ்ச்சின்னு, இருமை எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் இவனுக்கு எப்படின்னா எல்லாம் சமமாக இருக்கும். இப்போ நம்ம வனத்துக்குள்ளே போகிறோம், வனத்துக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன செடி இருக்கும், சின்ன புற்கள் இருக்கும், கொஞ்சம் உயரமான செடி இருக்கும், சின்ன மரங்கள் இருக்கும், பிரம்மாண்டமான மரங்கள் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இது எல்லாம் வித்தியாசம் கீழே இருக்கும்போது இருக்கும். இதவே மலை உச்சியிலேருந்து பார்க்குறோம், எப்படி இருக்கும்? ஒரே பசுமை தான். வித்தியாசம் தெரியுமா? ஏற்றத்தாழ்வு தெரியுமா? உயரத்தில் போகும் பொழுது பார்த்தா எப்படி இருக்கும்? எல்லாம் சமமாகிவிடும், இவனுக்கு எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இப்போ மலையெல்லாம் இருக்குது, உயரமான மலை, கொட்டையான, நம்மளுக்கு அப்படி வித்தியாசமெல்லாம் தெரியுது. இதே உயரமான மலை இதெல்லாம் சந்திரனில் இருக்கா இல்லையா? இருக்குது, நம்மளுக்கு தெரியுதா? ஏன்னா அதை பொறுத்து நாம் உயரத்துலேருந்து பார்க்குறோம். சூரியன்லேயே சொல்கிறாங்க, ஒவ்வொரு அந்த பிளம்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, பல லட்சம் மைல்களுக்கு இருக்குமா அந்த அக்னி பிளம்பு, அந்த சுவாலை இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இங்கேருந்து பார்த்தா ஒரே வட்டம். அதை பொறுத்த நம்ம உயரத்துலேருந்து பார்க்குறோம். அப்போ இந்த ஞானிக்கு எல்லாமே வெளியே எல்லாம் இருக்கும், லாபம், நஷ்டம், மற்றி, தோல்வி, சுகம், துக்கம் எல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆள் மனசில் இவனுக்கு எப்பொழுதும் ஒரு அமைதி இருக்கும். இந்த
ஒரு சாமிகிட்ட வந்து ஒரு வியாபாரி நகை வியாபாரி தங்கக்கட்டியாக கொண்டு போனாராம். அவர் சாமிகிட்ட வச்சுருந்த காமிச்சாராம். அப்போ எனக்கு தங்கக்கட்டியும் ஒன்று தான், செங்கலும் ஒன்று தான் அப்படின்னாராம். ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அதனால் எடுத்துகிட்டு போகிறேன்னாராம். ரெண்டும் ஒன்று நீயும் சொல்லிட்டு பிறகு வச்சுட்டு போனாராம். சாமி, நான் கட்டி செங்கலத்தையும் சாமி எடுத்துகிட்டு போகிறேன், தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னாரு அவர். இது எப்படி இருக்கு? வார்த்தையில் சொல்லலாம், ஆள் மனசில் வரணுமே. அது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பயிற்சி பண்ணாதான் வரும். இப்படி இவனுக்கு இரண்டும் இருக்கும். இது எப்படி அடைய முடியும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிக்ஞாசு பக்தி, பிளவுபடாத பக்தியினால் அவன் அடைய முடியும். எல்லாத்தையும் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடவுளை அடைய வேண்டுங்கிற எண்ணத்தில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா உங்களை இழுத்துட்டு கொண்டு போய் விட்டுரும். அதாவது ஞானிகள்லாம் வந்து நான் தத்துவத்தை அறிஞ்சுட்டு யாரும் போகிறதே கிடையாது. நான் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறேனோ, கடவுளுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கிறோன்ட்டு யாரும் உள்ளே போகிறதே கிடையாது. ஆன்மீக வாழ்க்கைக்குள் நுழையிறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன போகிறாங்கன்னா, நான் ஆத்மா என்னுடைய சொரூபத்தை அறிஞ்சிக்கிறேன்னுலாம் போகிறது கிடையாது. இல்லை நான் வந்து கடவுளுடைய சொரூபத்தை அறிஞ்சிக்கிறேன்னு போகிறதில்ல. இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை அறிஞ்சு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க, அவரை நான் பார்க்கணும். அவரை அடையணுங்கிற நோக்கத்தில் போயாச்சுன்னா பகவான் என்ன பண்ணுறாரு, அவனை படிப்படியாக இழுத்து கொண்டு போய் அவருடைய சொரூபத்தையும் காமிச்சு நம்மளுடைய சொரூபத்தையும் காமிச்சு ஞானத்தை கொடுத்துருவாராம். உள்ளே நுழையிறதுக்கு என்ன வழின்னா, பகவானே லட்சியம். நாம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பகவான் தான் நம்முடைய குறிக்கோளுங்கிற லட்சியத்தில் வாழ ஆரம்பித்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டு போய் நம்மளை அந்த வாழ்க்கையில் சேர்த்து விடுகின்றார். ஞானிக்கு அஞ்ஞானிக்கு வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா, வெளியே ஞானி துயரப்படுறது மாதிரி இருப்பான், மற்றவங்கள மாதிரி இருப்பான், ஆனால் ஆள் மனசில் துயரம் இருக்காது. அஞ்ஞானி வந்து வெளியே வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆள் மனசில் அவனுக்கு எப்பொழுதுமே துயரம் இருக்கும். இந்த உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஞானிக்கு லட்சணம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து ஒரு முன்னாடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரே பொண்ணு, நல்ல பெரிய செல்வந்தர், ஒரே பொண்ணு, நல்ல செல்லமாக வளர்த்துருக்காரு. நல்ல செல்லமாக வளர்த்துருக்கிறாரு, எல்லா வசதியும் இருக்குது, நல்லா படிக்க வச்சுருக்காரு, லட்சணமான பொண்ணு வளர்த்துருக்காரு. வரன் தேடுறாரு, அருமையான இடத்துல மாப்பிள்ளை கிடைக்குது, நல்ல குடும்பம், வசதியான குடும்பம், அந்த மாப்பிள்ளையும் நல்ல வேலையில் இருக்கிறாரு, குடும்பமும் பெரிய குடும்பம், சொத்து சுகங்கள் இருக்குது, லட்சணமான மாப்பிள்ளை, நல்ல பண்புள்ள குணமுள்ள ஒரு மாப்பிள்ளை. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். அப்போ திருமணமெல்லாம் நல்லபடியாக முடியுது. முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து அழைச்சிட்டு போகிறார். போகும் பொழுது அப்படியே அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார். யார்? அப்பா. அப்பா அம்மா அழுகிறாங்க. துக்கமா? கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது அழுகிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க. அப்படியே தேங்கி எல்லாம் சமாதானப்படுத்தினா கூட முடியலை, அப்படி அழுகிறார். பொண்ணு அழுகுது. ரெண்டு பேருக்குமே உண்மையிலே துக்கமானா துக்கம் கிடையாது. வெளியே துக்கம், ஒரு ஏதோ பிரியறங்கிற துக்கமே. ஆள் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம், நம்ம பொண்ணு நல்ல இடத்துக்கு போக போகுது, நல்லா வாழ போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உள்ளுக்குள்ள அமைதி இருக்குமா இல்லையா? வெளியே துக்கம், ஆள் மனசில் சந்தோஷம். இது ஞானியின் லட்சணம். வெளியே விவகாரத்தில் துக்கப்படுற மாதிரி இருப்பான், கஷ்டப்படுற மாதிரி இருப்பான், கோவப்படுற மாதிரி எல்லாமே வெளியே இருக்கும். ஆள் மனசுக்குள்ளே அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு அமைதி, ஆனந்தம் இருக்கும். அஞ்ஞானி எப்படி இருப்பான் தெரியுமா? அதுக்கு ஒரு உதாரணம். அதாவது ஒருத்தர் வந்து விரதம் இருக்கார், 10 வருஷம் விரதம் இருக்கார். தொடர்ச்சி என்ன கிழமைக்கு இன்றைக்கி ஒரு நாள் கூட ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்னு இருக்கார். அப்படி விரதம் இருந்துட்டு வர்றவர் ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃப்ரெண்டு இவருக்கு என்னென்னலாம் சாப்பாடு பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி நல்லா பண்ணி வச்சிடறாரு. இவர் போன உடனே இவருக்கு பிடிச்சதாக வாங்கி வச்சுருக்கேன், என்னவே விரதங்கிறார். என்னடா நீ வந்திருக்கேன்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு விடுறாரு பெண்ணை. இவருக்கு ஆசை வேறு, ஏன்னா அந்த சாப்பாடு இவருக்கு பிடிச்சதாக பண்ணி வச்சுருக்கான். இவர் பார்த்தா அப்படி சாப்பிடார் அந்த பொருள்களை, அப்படிப்பட்ட பதார்த்தம்லாம் கண்ணு முன்னாடி ரெடியாக இருக்கு. அவன் விட மாட்டேங்கிறான். சரி, அவனும் வந்து நம்மளுக்கும் பிரியம் இருக்குது, அப்போ சாப்பிட்றான். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு, அப்படி சுவையான உணவு மொத்தமாக அவன் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கான்னு சொல்லி அவனுக்கு விருந்து உணவுகள் படைச்சி 2 பேரும் அப்படியே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ரசித்து சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த 10 வருஷமாக கடைப்பிடிச்ச விரதத்தை இன்றைக்கி விட்டுட்டோமே அப்படின்னு மனசில் ஒரு துக்கம் இருக்குது. இது எப்படி பாருங்கள்,
வெளியே சந்தோஷம், ஆள் மனசில் அடுத்த மாதம் அந்த விரதம் வரைக்கும் அந்த துக்கம் போகலாம் அவனுக்கு. அந்த விரத நாள் வரைக்கும் அந்த துக்கம், ஒரு நாள் அனுபவித்த சுகம் அவனுக்கு எப்பயுமே எப்படி இருக்கு, ஆள் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. இது அஞ்ஞானியின் மனசு. வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆள் மனசில் அவனுக்கு துக்கம் இருக்கும். ஞானிக்கு வெளியே விவகாரங்களில், சன்னியாசி வேறு, கிரகஸ்தனாக இருந்தால் உலக விவகாரங்களில் துக்க வீட்டுக்கு போய் அழுகலைலாம் சொல்லக்கூடாது. நான் ஞானி எனக்கு அழுக வராதுன்னு சொன்னால் துரத்தி விட்டுருவாங்க. அவங்களோட சேர்ந்து அழுகணும், கண்ணீர் விடணும், துக்கப்பட்டு விசாரிக்கணும். நம்ம வீட்டிலே ஒரு துயரம் வந்தால் கண்ணீர் விடணும். ஆனால் நம்மளுக்கு எப்படி அந்த நேரம் அழுக வரும், அடுத்த நிமிஷம் மறந்து. மற்றவங்க எப்படின்னா அதை நினச்சி வேதனையில் மூழ்குவாங்க. ஞானி எப்படி அந்த செகண்டு அந்த நேரம் அழுவான், எல்லோரும் கூட இப்படி ஆகி போய் சங்கடப்படுவான். ஆனால் ஆள் மனசில் அவனுக்கு வேறு விவகாரத்தில் வெளியே வித்தியாசம் தெரியாது, ஆள் மனசில் அவனுக்கு துக்கம் இருக்காது. மற்றவனுக்கு அப்படி இல்லை, அந்த துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தை ஒருத்தர் ஒரு நாள் சொல்லியாச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு சொன்னது ஒரு நிமிஷம்தான். ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தையை ஒருத்தர் விட்டுட்டார், அது எவ்வளோ நேரம் சொன்னது, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் அந்த வார்த்தை. 10 வருஷம் மறக்க மாட்டான். 10 வருஷம் இப்படி என்னையே சொல்லிட்டானே இருக்கா இல்லையா? அது ஒரு சப்தம், அவன் அறியாமையில் சொல்லியிருக்காங்கிற அறிவு வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு விடுவோட, சரி போயிட்டு போகிறான் விடு, அந்த நேரம் இருக்கும். அது பிறகு அதை பற்றி என்னமோ சொல்லிட்டு போகிறான் விட்டுருங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்துன்னு சொன்னால் நம்மளுக்கு அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லாட்டி உங்களுக்கு வேலை, ஆனால் கொஞ்ச நாள் முதல்ல ஆரம்பத்தில் இருக்காது. பயிற்சி பண்ண இந்த உலகத்தினுடைய மித்தியாத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் இந்த 3 குணங்களையும் கடந்து ஆனந்தமாக அமைதியாக இருக்க முடியும். இதற்கு உற்ற உபாயம்னு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா பக்தியை சொல்லுகின்றார். அதாவது இது எப்படி மூடி இருக்குங்கிறது 3ஆவது அத்தியாயத்தில் 38வது சொன்னார். எப்படி நெருப்பானது புகையினாலும் கண்ணாடி அழுக்கினாலும் கருப்பையினாலும் மூடப்பட்டிருக்கிறதோ அப்படியே ஞானம் அறியாமையால் ஆசையால் மூடப்பட்டிருக்குதுன்னார். இந்த உதாரணத்தை அப்படியே இங்கே பண்ணலாம். அதாவது நெருப்பை புகை மூடி இருக்கு, அதுக்கு அந்த புகையை நீக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா? லேசாக விசிறி விட்டால் நெருப்பு தெரிஞ்சிடும். அது மாதிரி சத்துவ குணத்தில் நம்ம இருந்தோம்னு சொன்னால், சத்துவ குணத்தில் ஞானத்தை மூடி இருந்துன்னு சொன்னால் ஈஸியாக நீக்கிடலாம். சத்துவ குணத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் நெருப்பை புகை மூடிச்சுன்னா புகையை விசிறி விட்டால் போதுமா இல்லையா, நெருப்பு தெரிஞ்சிடும். கண்ணாடி அழுக்கு மூடி இருக்கு, கண்ணாடி தெரியலை, அது கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் தேய்ச்சி எடுக்கணும், கொஞ்சம் விபூதியெல்லாம் போடணும். விபூதியெல்லாம் போட்டு கடவுளுடைய விபூதியெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், மனசில் பக்தியெல்லாம் கொண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை நீக்கணும். இது ரஜோகுணம் மூடி இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரஜோகுணத்தில் விடுபடணும். தமோ குணம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சிசுவை கருப்பை மூடி இருப்பது போலங்கிறது, அது நம்ம உடனே ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணணும், காலம்தான் பதில் சொல்லணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது மாதிரி தமோ குணம் ரொம்ப இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரஜோகுணம் கஷ்டப்பட்டால் நீக்கிடலாம், சத்துவகுணத்தில் ஈஸியாக வந்துடும். இப்படி 3 குணத்திலேருந்து விடுபட்டு குணங்களை கடந்து இந்த சம்சாரங்கிற கடலிலிருந்து விடுபட்டு துயரமற்ற பெருநிலையை அடையலாம். இதற்கு ஒரே உபாயம் பக்தியில் முதலில் நுழைஞ்சேன்னா இதிலிருந்து விடுபட்டு வர முடியும். இதுதான் இந்த 14வது அத்தியாயம். இத்தோடு நிறைவு பெறுது. இதில் என்னென்ன பார்த்தோம்னு சொன்னால் திருப்பி ஷார்ட்டாக ஞாபகப்படுத்துகிறேன். முகவரையாக சில கருத்து பார்த்தோம். அதில் கடவுள் தத்துவம் நிர்குணமான பிரம்மனுடன் மாயை என்ற ஒரு முக்குணமயமான மாயை சேரும் பொழுது கடவுள் உருவாகிறார்னு பார்த்தோம். அதில் முக்குணத்தினால தான் அந்த கடவுள் பிரம்மனும் மாயையும் சேரும் பொழுது இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது. இந்த பிரபஞ்சம் பூரா பஞ்சபூதங்களால் ஆனாலும் அதிலும் 3 குணங்கள் இருக்கிறது. அந்த 3 குணங்கள்லேருந்து உலகமும் வந்துச்சு, இந்த உடம்பும் வந்துச்சு, மனசு 3 குணங்கள்லேருந்தே வந்திருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மனசு வேறு எதுலேருந்தே வந்திருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனசும் பஞ்சபூதத்தால் ஆனது தான். இந்த நம்ம தத்துவபோதம்னு ஒரு நூல் இருக்குது, அதை படித்தீங்கன்னா தெரியும். நம்ம சாப்பிட்றவங்கள உணவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உணவு 3 பகுதியாக பிரியுமா. ஒரு பகுதி கழிவுப் பொருளாக வெளியேறிடுமா, இன்னொரு பகுதி இந்த உடம்பாக மாறுமா. அதில் இன்னொரு சூக்ஷமமான பகுதி இருக்கும் அந்த உணவில், அது மனசாக மாறும். அதுதான் அதனால தான் சொல்கிறாங்க, இந்த சாப்பாடு பாருங்கள், மாமிசமாக சாப்பிட்றாங்க மனசு. அன்றைக்கி சொன்னதில்ல ஒரு கருத்து சொன்னதில்லை, மாமிசம் சாப்பிட்ற மனசு எப்படி இருக்குது, எப்பயுமே ரஜோகுணத்தில் இருக்கும்.
அதில் சூக்ஷமான பகுதி இருக்குது. சில உணவுகள்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா மனசுக்கு சம்மந்தப்பட்ட அந்த உணவெல்லாம். ஆசிரமங்களில் வெங்காயம் பூண்டு போடுறதில்ல. வெங்காயம் பூண்டு உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனால் வெங்காயம் பூண்டு அளவாக சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதிகமாக சாப்பிட்டா மனசை சமப்படுத்தாது. நீங்கள் ரொம்ப வெங்காய பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு தியானம் பண்ணி பாருங்கள், கான்சன்ட்ரேஷனே ஆகாது. நிறைய வெங்காயம் சாப்பிட்டு பூண்டு நிறையா சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கு சில நோய்கள்லாம் வராதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உட்காந்து அதை அளவாக சாப்பிட்டா கூட தெரியாது. நிறையா சாப்பிட்டோம்னா தியானமே பண்ண முடியாது, மனசு கான்சன்ட்ரேஷன் ஆகுது. இப்படி உணவுகளுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்போ இந்த உணவும் பஞ்சபூதத்துலேருந்து வந்தது. இந்த எல்லாமே அதுலேயும் 3 குணம் இருக்குது. அப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் 3 குணம் இருக்குது, உடம்புலேயும் 3 குணம் இருக்குது. இப்படி முக்குணமயமான இந்த உடலும் உலகமும் இருப்பதனால இது என்ன பண்ணியிருக்கு, நம்மளுடைய உண்மை சுரூபத்தை மறைச்சிருக்கிறதுனால அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த 3 குணத்தினுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி அதனுடைய லட்சணம் என்ன, சத்துவகுண லட்சணம் என்ன, ரஜோகுண லட்சணம் என்ன, தமோகுண லட்சணம் என்னன்னு சொல்லி அது எப்படி நம்மளை பந்தப்படுத்துதுன்னு பார்த்தோம். ஒவ்வொன்றும் தமோகுணம் சோம்பலில் பந்தப்படுத்தும், இது செயலில் பந்தப்படுத்தும், இது தூய்மையிலையும் அறிவிலையும் பந்தப்படுத்தும். பிறகு அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன, பலன் என்னன்னு பார்த்தோம். செத்த பிறகு என்ன பலன், உயிரோடு இருக்கும்போது என்ன பலன்னு பார்த்தோம். குணங்களை கடந்து போகிறதுக்கு ஆத்ம ஞானம் ஒன்றே வழி. தத்துவ ஞானம் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் குணங்களை கடந்து போகலாம். கடந்து போயாச்சுன்னா எப்படி இருக்கான், பேரானந்த பெருவெள்ளத்தில் இருக்கின்றான், துயரங்களையெல்லாம் கடந்து ஆனந்த நிலையில் இருக்கின்றான், பிறவாத ஒரு பெருநிலையை அடைகிறான்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை அவர் நிறைவு பண்ணுறாரு. அடுத்த அத்தியாயம் புருஷோத்தம யோகம், 15வது அத்தியாயம். அது ஃபுல்லாக வேதாந்தம். அதில் மேக்சிமம் வேதாந்தம் தான் வரும். சில அத்தியாயம் பார்த்திங்கன்னா முழுசாக கீதையிலையும் இந்த 13வது அத்தியாயத்தில் கொஞ்சம் வந்தது, 14 கம்மி தான். 15 உபனிஷத்தின் சாரம்னு சொல்லுவாங்க. உபனிஷத் ஃபுல்லாக வேதாந்த சாரம். இந்த 15வது அத்தியாயம் தத்துவ சின்ன அத்தியாயம் தான், 20 ஸ்லோகம் தான். அந்த அத்தியாயத்தை பாராயணம் டெய்லி ஆசிரமங்களில் நைட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி படிப்பாங்க. அந்த அத்தியாயத்தை அதில் உணவை பற்றி கொஞ்சம் வருது அதில். அதனால் அந்த 15வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுற பழக்கம் எல்லா ஆசிரமங்களையும் உண்டு. இப்போ தேனியில் கூட நம்ம ஆசிரமத்தில் 15வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவாங்க நைட்டில் மட்டும். மத்தியானம் வேறு ஸ்லோகம், நைட்டு இந்த 15வது அத்தியாயம் பாராயணமெல்லாம் இருக்கும். அந்த அத்தியாயத்தை நம்ம நாளைக்கு வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.